படம். அதனால ரொம்ப பேச முடியாது. இது ஒரு தனி ஷோவாவே பண்ணலாம். அவ்வளவு பெரிய இது. ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து சாருக்கு ஆபீஸ் கிடையாது. அவர் வீட்டுக்கு தான் போவோம் எல்லாரும். அங்கே வீட்டில் தான் சாப்பிடுவோம். அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அவர் சொன்ன ஃபாரஸ்ட் டாம் காங்ஸ் நடிச்ச ஃபாரஸ்ட் கம்ப் அப்படின்னு ஒரு படம் பார்த்தாரு. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா ஒரே வாரத்துல வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு கதை சொன்னார். அந்த அந்த முதல் நாள் அந்த கதை சொன்ன நாள் வந்து ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள அப்புறம் வந்து அந்த மல்லிகாவை நடிச்ச அந்த பொண்ணு காலச்சுவடல் வந்து அசிஸ்டன்ட் தாய்மானவன் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு சார் இந்த பொண்ணு மலையாளத்துல நடிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு. அடுத்து கோபியா வந்து டெஸ்ட் அவுட் எடுக்கிறோம். அந்த பொண்ணு அவ்வளவு அந்த கதைக்கு அவ்வளவு அழகா இருக்கு. போட்டோஸ் பாக்குறோம் சூப்பருங்கிறோம். 2 நாள் சென்று இந்த பொண்ணு வேண்டாங்கிறாரு. அதுக்கு 2 பஸ் ஸ்டாண்டர்ட் எதிர்ப்பு தெரிவிக்க 2, 3 பேரு சார் கூட ராஜேஸ்வரன் சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. சார் என்ன சொல்றாரோ அவருடைய நிழலா இருப்பாரு. ஆமாமா அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்பாரு. இந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு ஆமாமா நல்லா இருக்கு அப்படின்பாரு. ஓ ஏன்னா அந்த கேரளா கேரக்டருக்கு வந்து அது அவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு ரசிச்சு எடுத்துட்டு 2 நாள்ல வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு நான் சண்டை போடுறேன். நீ வேலையை விட்டு போ அப்படின்ட்டாரு. ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்ப போகும்போது ஒரு டைலாக் போடுவார் எப்பவுமே. நீ என்னை அண்ணனா நினைக்கிறதா இருந்தா ஒர்க் பண்ணு, டைரக்டரா நினைக்கிறதா இருந்தா ஓடி போ அப்படிம்பாரு. நான் போயிட்டு 2 தெரு சுத்திட்டு அப்புறம் திருப்பி வந்துருவேன். ஏன்னா இப்ப ஆபீஸ்ல வந்து நான் தான் தங்கியிருக்கேன். அவரு சொன்னால வீட்டுக்கே போக மாட்டாருண்ணா. அவருக்கு துணைக்கு நான் தான். அவர் சாப்பிடும்போது நான் சாப்பிடணும். யாராவது திட்டுனா ஆமா சார் சொல்லணும். எல்லாத்துக்கும் நான் ஆனா எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த இது வந்து ஏன்னா அவருடைய கோபம், வருத்தம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே வந்து ஜெகனண்ணன் வந்து அதே மாதிரி அதிகமா திட்டு நான் தான் வாங்கியிருக்கேன். அதிக அடி ஜெகனண்ணனுக்கு அடுத்து நான் சொல்லலாம். ஏன்னா ஜெகனண்ணனுடைய ஜெர்னி பெரிய ஜெர்னி. எனக்கும் டைரக்டருக்குமான ஜெர்னி அது அது ஒரு பெரிய கதை. நாங்க மாதிரி சண்டை போட்டிருக்க முடியாது யாருமே. எந்த இயக்குனரும் ஒரு உதவி இயக்குனரும் நாங்க அடிச்சுக்கிட்டது மாதிரி போட்டிருக்க முடியாது. அன்னைக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்து நான் புறப்பட்டு ஏன்னா அந்த படத்துல ஒரு 2, 3 இடத்துல சண்டை போட்டு 2, 3 தடவை கோச்சிட்டு போவேன். அப்புறம் இதே டைலாக போடுவாரு. அண்ணன் தான் இரு இல்லைன்னா போம்பாரு. அப்புறம் திருப்பி வருவேன். அப்புறம் திருப்பி ஸ்னேகா மேம் உள்ளுக்க வர்றாங்க. அவங்கள எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இதுக்குள்ள எல்லாருமே புதுசா இருக்காங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுறோம். அப்ப வந்து சண்முகராஜ்ங்கிறவர் தான் ஐடியா கொடுக்குறாரு. ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வைக்கிறோம். ரெனால்ட்ஸ் பெண்ணுக்கிட்ட வந்து நம்ம வந்து இது வாங்கலாம். வாங்கினா ஸ்னேகா மேம்க்கு அந்த சம்பளத்தை கொடுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு சம்பளம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்கறது அவ்வளவு கஷ்டம். பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ள வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படத்தை எடுக்கிறாரு. ஏன்னா இந்த கதையை வந்து ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி விஜய் சாருக்கு போச்சு, பிரபுதேவா சாருக்கு போச்சு, அரவிந்தசாமி சார் வச்சு பேசினாரு. அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்ப ரோஜா கூட்டம்னு ஒரு படம் வருது, அடுத்து அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யார்கிட்டயே இந்த கதையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் விருப்பப்படவே இல்லை. இந்த படத்தை வந்து அவர் ஆட்டோகிராஃப்ல அவர் நடிக்கணும் அப்படின்னா ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துக்கிட்டு நடிகரா அதுதான் உண்மை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் சொல்ல போனார் இந்த கதையா. அவர் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் இந்த சேகர் சார் அப்புறம் நீங்க நடிக்காம வேற யாரும் நடிக்கிறது அப்படின்ட்டாரு. நானும் சிம்புதவனும் ஐயோ யார் சார் பாக்குறது அப்படின்ட்டான். அதுக்கும் முறைக்க ஃபர்ஸ்ட் வந்து அவரை நடிக்கவே கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிஞ்சது நானும் சிம்புதவன் மட்டும்தான். வேற எல்லாருமே வந்து ஓகேன்ட்டாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணா லைட்டா அங்கிட்டும் வருவான் இங்கிட்டும் வருவான் நல்லா இருக்கு அப்படின்பா. அப்புறம் சூப்பரா இருக்கும். யாருமே நடிக்கல அப்புறம் நம்ம நடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னா அதுல வேற எங்க மேல கோபம். படம் ஓடுனதுக்கு அப்புறம் எங்களை பாக்குறாரு. நீ தானடா நடிக்க வேண்டாம்னு சொன்னவன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து செம்மையா இருக்கும். அப்புறம் ஸ்னேகா மேம் வந்தாங்க. ஸ்னேகா மேமுக்கு எனக்கும் அவங்க டிரைவர் மூலமா இது சொல்லணுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல அதுதான் ஞாபகப்படுத்துறோம். பயங்கரமா நான் ஆட்டோகிராஃப் விட்டு வெளில போனதுக்கு ஸ்னேகா மேம் தான் காரணம். போய் மறுநாளே தங்கர்பச்சன் சார்ட்ட போயிட்டேன். அங்க தெண்டல்னு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அவர் என்னன்னா சண்டைனா அவங்க காரணம் கிடையாது. அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவுல ஒரு வேலை பார்த்துட்டாப்புல. அப்புறம் வந்து நான் என்னன்னா நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறேன். நாங்க டைரக்டர் பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுவேன், சிலிண்டர் வேணும், பாத்திரங்கள் வேணும், என்ன வேணும்னாலும் வீட்டுல கிடக்கிறது பரணியில வீட்டுல அள்ளி வச்சிருப்பாங்களா அக்கா ராணி அக்கா வச்சிருக்கலாம் எடுத்தாந்து அதை ரெடி பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்போம். ஆர்டேட்டோட சண்டை வரும். ஆர்டேட் கோச்சிட்டு போயிட்டாருன்னா அந்த வேலையை நான் தான் பார்க்கணும். மணிரா சார் இடையில அவரை கோச்சிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல நான் பார்க்கணும். எல்லாமே நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னைய போய் உங்க ஸ்னேகாவுக்கு அசிங்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்க தூக்கிட்டு போயிட்டேன். நீ போய் என்ன பண்ற, உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோபம் வரும், மூஞ்சி ஒரு மாதிரியா ரியாக்ஷன் எல்லாம் மாறும், அது என் படத்துக்கு பாதிக்கும், நீ போய் ஆபீஸ்ல இருடா அப்படின்ட்டாரு.
எனக்கு பயங்கரது. இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது. அந்த படத்துல இனிமே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்க தூக்கிட்டு போயிட்டேன். திருப்பி வந்தா அவர் டயலாக் போடுவாரு. அண்ணனா இருந்தா அண்ணன் நினைச்சா நீங்க இரு. டைரக்டர் நினைச்சா போடாண்டுவாரு. நான் அதுக்குள்ளே போயிடுறேன். நான் டைரக்டரா தான் நினைச்சு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். உண்மையில இந்த படத்துல மிஸ் பண்ண அந்த படத்துல ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அப்ப அந்த படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆக போது அவர் படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாரு. ஆட்டோகிராஃப் நீ ஒர்க் பண்ணிடலாமா எப்படி வருது அப்படின்னாரு. சார் இந்த படம் கன்ஃபார்மா ஓடும் சார், சூப்பர் ஹிட் ஆகும் சார், இந்த படத்தை வாங்க அப்படின்னா அவர் சொன்னார், ஏமா சேர மூஞ்சி இல்லாம ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சேட்டலைட் வாங்கிட்டு போனார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நான் அவ்வளவு சொன்னேன், அவ்வளவு அசிங்கங்கள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையா உண்மையா இருந்தா அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃப் இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்ததுக்கு வந்து. ஏன்னா அன்னைக்கு அங்க டேரக்டர் பட்ட கஷ்டம் தான் இன்னைக்கும் நாலாம் தயாரிப்பாளருக்கு ஒரு மெரினாங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய உதவியா இருந்தது. நீங்க இப்ப என் அசிஸ்டண்டா நான் என்னை அங்க உட்கார வச்சுட்டு இங்க பேச வச்சா என்னை கிளின்னு கிளிப்பாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கும் ஒரு அசிஸ்டண்டான ஒரு உறவு அதுதான். ஏன்னா நான் டைரக்டர் ஆகும்போது தான் டைரக்டரா இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளவு பெரிய கஷ்டம், அது எவ்வளவு பெரிய டென்ஷனை கொடுக்கும், அது எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கும், நம்மளை நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளவு ப்ரெஷர்ல இருப்போம் அப்படிங்கிறத நான் டைரக்டர் ஆகும்போது தான் அவர் திட்டி வருத்தப்பட்டு இதனதெல்லாம் நான் டைரக்டர் ஆகும்போதுதான் அடடா நம்ம டைரக்டர் எவ்வளவு திட்டி இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார். இன்னைக்கு என் அசிஸ்டன்ட்கள் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் கண்டிப்பா டைரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும். நான் உண்மையிலேயே உங்கள்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய இன்னைக்கும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும். ஆபீஸ் போடுறது கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார், டேய் ஆபீஸோட அவர் மாதிரியாடா போடணும், உட்காரது கூட நான் அவர் மாதிரி தான் உட்காருவேன். அதை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன் வந்து. உமாபதி சொல்லுவான், டேய் மண்பா நீ அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கடா அப்படின்பாரு. அந்த பாதிப்பு இல்லாம படம் எடுக்க முடியாது. உண்மையிலே உமா இந்த படம் வந்து ஜெகன்னா, உமாபதி, தாய்மானவன், சிம்புதேவன், ராமகிருஷ்ணன், ஜெகதீஷ் நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்தது. இன்னைக்கு நாங்க சேர்ந்து இதுவா இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு பெரிய விசிட்டிங் கார்டு இது. இந்த படத்தை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். அந்த பரத்வா சார் சாங்கு அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் நாங்க ஸ்னேகமா போட்டுப்போம்ல, அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படிங்கிற பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டரா இருப்பாரு. வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க, வாய்க்காலோடு மீனோடு நான் குளிக்க அப்படின்னு வரும். அவ்வளவு மாற்றங்கள் இந்த படத்துல பத்தி பேசலாம். அது கண்டிப்பா அந்த படம் இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பா அதை கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய சக்சஸ் மீட் கண்டிப்பா எங்க டைரக்டர் வைப்பாரு. அந்த சக்சஸ் மீட்ல இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.